உலக மொழிகளில் தனித்த சிறப்புடைய மொழி. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவற்றை சார்ந்து தன்னுடைய மொழியை வளர்த்து கொண்ட உலக மொழிகளுக்கு மத்தியிலே தன்னை மட்டுமே நம்பி தன் காலை நிலைநிறுத்தி கொண்ட ஒற்றை மொழி தமிழ் மொழி. அந்த வேறுபாடு பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கு நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஹிந்தி என்று ஒரு மொழி உருவாகி இருக்கிறது. அந்த ஹிந்தி அப்படிங்கிற மொழி பேஜ்பூரி, ராஜஸ்தானி, ஒரிசா, மராத்தி எல்லாவற்றிலிருந்தும் கடன் வாங்கி தன்னை பணக்கார மொழியாக காட்டிக் கொண்டிருக்கிற கடன்கார மொழி. ஹிந்தி என்ற அந்த மொழிக்கு தானாக பிள்ளை பெற்ற பிள்ளைகள் இல்லை. எல்லா பிள்ளைகளையுமே அன்பினால் அல்ல, வற்புறுத்தலினாலே ராஜஸ்தானி, மராத்தி எல்லாவற்றையும் தனக்குள்ளே சேர்த்து கொண்டு ஒரு பெரிய மொழி போல காட்டிக் கொண்டிருக்கிற செயற்கை அது இந்தி மொழி. தமிழ் அப்படி அல்ல. ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பிருந்தே ஒலி, மொழி, வரி எல்லாமே செப்பனிடப்பட்டு இத்தனைக்கு மேலே வாழ்க்கை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் பற்றி சிந்தித்து வேறு மொழிகள் தயவில்லாமலேயே வாழக்கூடிய மொழி என்ற பெருமை தமிழுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் என்ற ஒன்று வருமானால் ஜப்பான், உலக மொழிகள், வட இந்திய மொழிகள் கம்ப்யூட்டர் என்று அதை எடுத்துக்கொள்ளும். அப்படியே அவர்களாலே மாற்ற முடியாது. ஆனால் தமிழ் அப்படி அல்ல. உலகமே கம்ப்யூட்டர் என்று சொன்னாலும் கணினி என்று சொந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிற மொழி தமிழ். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். வயதான பிறகும் தனக்கு ஆண்மை இருப்பது ஆண்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். வயதான பிறகும் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற கருப்பை இருப்பதை பெண்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். 3000 ஆண்டுகளானாலும் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற இளமை தமிழுக்கு இருக்கிறது என்பதை ஏன் நாம் பெருமையாக நினைக்க கூடாது? ஸ்டில் இட் இஸ் யங். இன்றும் அது இளமை மாறாத மொழி. அந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதை தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது? தமிழ் சங்கங்கள் உலகம் முழுவதும் எங்கு இருக்கிறதோ அதை அருமையாக ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ்ச் சங்கங்களை பாதுகாப்பதற்கு உலக தமிழ்ச் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி இருக்கிறது. நான் முதலில் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அங்கு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்களுடைய தொண்டுக்கு தலைவணங்கி என்னுடைய பணிவன்பான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பிற மாநிலங்களிலே நீங்கள் மொழி வளர்ப்பது, பாதுகாப்பது என்பது பெருமைக்குரிய ஒரு காரியம். அதனால் அதை செய்கிற தமிழ் அன்பர்களை இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பித்தார்கள். இனி நம்முடைய சிந்தனைக்குள்ளே, செய்திக்குள்ளே நாம் வருவது பொருத்தமாக இருக்கும். சான்றோர் பெருவிழா என்று இந்த விழாவை அமைத்திருக்கிறார்கள். நம்ம என்னமோ சான்றோர் அப்படிங்கிற போது இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு வார்த்தை போடுவான், ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அதை ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தார். அவன் சின்ன சின்ன கடை இருந்தது, ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொண்டு வந்து இப்போ அதை விட பெருசாக பெரிய அளவில் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சான்றோர் என்ற வார்த்தை ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப மேலே போன ஒருத்தருக்குரிய ஒரு வார்த்தைன்னு நினச்சா இன்றைக்கே மாற்றிக்கங்க. ஏன், எல்லா மனிதனுமே அந்த டிகிரி வாங்கினாதான் மனுஷனே ஒழிய சான்றோர் என்பது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்த்தை அல்ல, வெரி நேச்சுரல் வேர்ட், இயற்கை வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்துகிற போது இவர் கொல்லாத டாக்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாமா? இவர் கொல்லாத டாக்டருங்க அப்படின்னா எதுக்கு தொழிலுக்கு வந்தான்னு கேட்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குல்ல. ஒரு நீதிபதி அப்படின்னு சொன்னால் நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, மாண்புமிகு அப்படின்னு. இப்போ யாராவது சார் இவர் நேர்மையான நீதிபதி அப்படின்னா அதை விட நீதியை அவமானப்படுத்துகிற வார்த்தையே உலகத்தில் இருக்க முடியாது. நீதிபதினா நேராக நீதிபதினு சொல்லணும்.
கம்யூனிஸ்ட் நீதிபதி, திமுக நீதிபதி, RSS நீதிபதி, இப்படியெல்லாம் நீதிபதிகளுக்கெல்லாம் பேர் வைக்க முடியுமா எங்கேயாவது? நீதிபதினா நீதிபதியா மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அதை மதுரையில் தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், நீதிபதினா நீதிபதியா மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய கம்யூனிஸ்ட் நீதிபதி, காங்கிரஸ் நீதிபதி அப்படிலாம் கிடையாது. RSS நீதிபதி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் ஒழுக்கமான சாமியார் அப்படின்னா மற்றவெல்லாம் என்ன கெட்டு குட்டிச்சோறு அப்படித்தானே? சாமியார் தான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இருக்கணும். சாமியார்னா ஒழுக்கமாக இருக்கணும். நீ என்னப்பா வேண்டாத பம்பு வளர்க்குற, இதுக்கு தான் உன்னை டைரக்டர் பர்வீன் கூப்பிட்டாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஏன் சான்றோர் என்பது நாட் எ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி, இட் இஸ் எ வெரி நேச்சுரல் குவாலிட்டி. எப்படிங்க நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் ஐயன் திருவள்ளுவன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அந்த டிகிரி வாங்காமல் சாகக்கூடாதுன்னா எந்த குறள்ல? சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புள்ள பெற்ற ஒவ்வொரு அம்மாவுக்கும் என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டா, உன் பிள்ளைய உலகம் சான்றோன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்கிற எல்லா அம்மாவுக்கும் அதுதான் வேலை அப்படின்னா, சான்றோன் என்ற வார்த்தை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி அல்ல, மனித குலத்தின் இயல்பான தகுதி என்பதை முதலில் சான்றோர் என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பெரிய சிறப்பு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது, நேச்சுரல் குவாலிட்டி. ஒருத்தட்ட அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது, யாராவது ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பது. நீங்கள் இப்போ என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த இப்போ சேர் இருக்குல்ல, இதுலலாம் 2 கை முழுசாக வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா இந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு, அந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு. பழைய காலத்தில் சினிமா தேட்டரில் சில பேர் இப்படி சினிமா பார்க்க மாட்டான் சார், இவன் கை எடுத்தோன்னே 2 கையை அப்படி வச்சுட்டு அவனுக்கு அதுதான் பரம திருப்தி. அவனுக்கு சினிமாவே முக்கியம் இல்லை, அந்த சேரில் இருக்கிற அந்த கை கிடைச்சா போகிறோம். அது சரி, அல்ல கை கிடைக்கணும் தானே அத்தனை பையெல்லாம் ஆசைப்படுறான். ஒரு அல்ல கை கிடைச்சிட்டா ஒரு திருப்தி, கரெக்டா? ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ எப்படி இதில் இந்த கை கிடைச்சா போதும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு, கருணை, இது எல்லாமே இயல்பில் இருக்க வேண்டிய ஒரு குணம். இப்போ யாரோ ஒருத்தன் கேட்குறான், சாரி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத வெக்கமாக நினைக்கணும் அப்படின்னா எங்கே தெரியுது? எங்கே எழுதி வச்சிருக்கிறான்? சங்க இலக்கியத்தில் எழுதுறான். யாராவது வந்து கேட்குறான்பா, ஈ என இறத்தல், கை நீட்டி ஒருத்தன் கேட்குறான், ஐய இன்னொருத்தன் போய் கை நீட்டுறான்பா, சேச்சே தப்புப்பா, ஈ என இறத்தல் இழிந்தன்று. அதை விட மோசம் என்னன்னா, அப்படி கேட்குறவனுக்கு இல்லைன்னு பெருமையாக சொல்கிறானே அந்த பையன் மானங்கட்ட பையன்ட்டான். ஈ என இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்னல் அதனினும் இழிந்தன்றுன்னா. சார் யாரோ கீழே நின்று பிச்சை கேட்குறான், மாடியில் ஒருத்தன் நிற்கிறான், ஐயா தர்மதுரைன்னா, சும்மா ஒரு அடையாளத்துக்கு, அவன் பேர் தெரியாது, அதனால தர்மதுரைன்னு ஒரு அவார்டு கொடுத்தான். ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்கண்ணா. என்ன கொடுக்கறதுன்னா, பழையதுன்னா வத்தல் போடுவோம்னா, பழைய துணின்னா எவர் சில்வர் பாத்திரத்துக்கு போடுவோம்னா, ஏதோ ஒரு 4 8 என் பொண்டாட்டி எனக்கே கொடுக்கறது இல்லைடான்னா. அவன் சொன்னான், ஒரு காரியம் பண்ணுங்கண்ணா. எதுக்குன்னு, நான் 4 தெரு போகும்போது கூட வந்தால் 2 உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை, அப்புறம் ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, ஈயேன் என்னல் அதனினும் இழிந்தன்று. இது ஒரு வார்த்தை. அதே மாதிரி சங்க இலக்கியம் முழுக்க நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழனுக்கு என்று சில இயல்புகள், மான உணர்வு, அளவு கடந்த கருணை காட்டுதல், பேதங்களை தவிர்த்தல். என்ன பேதங்களை தவிர்த்தல்? ஏதோ ஒரு சின்ன ஒரு அடையாளத்தில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும், இது பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் சார், அந்த திருமணத்தில் ஒரு கிழவி வந்து உட்காந்துருக்கு. இந்த திருமணத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில கிழவிங்க இருக்கும், அதுங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த முறுக்கை பார்த்துட்டு அந்த கிழவி சொல்லிச்சு, சார் என்ன அது, நம்ம சாதியில் 6 சுற்று 6 சுற்று முறுக்கு வைப்பாங்க, இவங்க 3 சுற்று 3 சுற்று முறுக்கு வச்சிருக்கிறாங்க, இந்த கிழவியால் ஒரு முறுக்கு கூட திங்க முடியாது. இதுக்கு முறுக்கு எக்கேடு கெட்டா என்ன,
அது சொல்லுது நம்ம சாதியில் 6 சுத்து வைப்பாங்க, இது 3 சுத்து வச்சாங்க. நான் சொன்னேன் 2 தின்னு தொலை, 6 ஆயிட்டு போகுது, இதுக்கு ஏன் பொண்டாட்டி புள்ளைய பிரிக்கிற, கல்யாணத்தை ஏன் நிறுத்துற? இல்லை நம்ம சாதி இல்லை அவங்க, அதான் நினைச்சேன்னா. சின்ன விஷயம், இதை பெருசுப்படுத்தலாமா? ஏன் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது? இந்த உலகமே நம்முடைய குடும்பம் என்ற அர்த்தத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பரந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தமிழ் விழுமியங்கள்னு பேர். தமிழ் விழுமியங்கள், வாழ்க்கை முறையிலே சில கொள்கைகள், கோட்பாடு. இந்த கொள்கை கோட்பாட்டை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சான்றோர்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? கருவுற்று வாழ்கிற வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, நல்ல கருத்துற்று வாழ்கிற வாழ்க்கை தான் மிகச்சரியான வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு அந்த நெறிமுறையோடு அப்படி வாழ்கிற போது ஒரு மனிதன் சான்றோர் என்ற இயல்பான ஒரு தகுதியை பெறுகிறார். மனசில் வச்சு அந்த சான்றோர் பெருவிழாவில் ஒரு அருமையான பட்டிமண்டபம். ஏன்னா ரொம்ப இலக்கியமாக கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு எளிய தலைப்பு. வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் 2 செய்தி முன்னுரையாக சொல்லிட்டு மாண்புமை அமைச்சர் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்வார்கள். அதுக்கு சென்ற பிறகு பட்டிமண்டபம் அவர்கள் பேச தொடங்கி விடுவார். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு சிரமப்பட்டு தான் அடையணும். சுலபமாக எல்லாம் நடந்துருமா? ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய உலக அதிசயம் சார். இன்விடேஷனில் எங்களுக்கு 11ன்னு போட்டு 11 மணிக்கு மேடை கொடுத்த ஒரே அமைப்பு இது மட்டும்தான். சில இடத்துல நாங்களே எந்திரிச்சு போய் மைக்கை பிடிங்கலாமா அப்படின்னு. ஒரு ஊரில் சார் வரவேற்பு ஒருத்தர் சொன்னார் சார், மறக்க முடியாது. வரவேற்பு பேருரை. ஏங்க 45 நிமிஷமா வரவேற்புரை சொல்றது? நெத்தியை விட குங்குமம் போட்டு பெருசாவா வைக்கிறது? வரவேற்புரையே சொல்றார் சார், 45 நிமிஷம் தாங்க முடியல. அது ஒரு மாலை வச்சுக்கிட்டார் சார், அந்த மாலையே போட மாட்டேங்கிறார். நம்முடைய சுகி சிவம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய, நான் தான் அந்த சிறந்த தமிழறிஞர், அவருக்கு போட்டு தோலை கடைசியில் வந்த எரிச்சல்ல கழுத்தை உள்ள விட்டு மாலையை மாட்டிக்கலாமா? கொல்றோம் சார். 45 நிமிஷம் வரவேற்புரை. ஆனால் இங்கே பர்வீன் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, 3 நிமிஷத்துக்கு மேலே வரவேற்புரை பேசக்கூடாது. சுகீசிவம் கையில் மைக்கு ஒப்படைக்கிறேன்ட்டு அந்த அம்மா பேசாமல் போயிடுச்சு. இப்போ கரெக்ட். இதுவே இந்த மைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் இருக்குது சார் உலகத்தில். இங்கே எங்களுக்கு எப்படின்னா வந்ததுமே பூந்தோட்டம். எப்படி வாங்க உட்காருங்க, 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் இடம் கிடைக்கிறதே பல பேருக்கு போராட்டம் தெரியுங்களா? இந்த திருவிழா நேரத்தில் பஸ்ஸில் முன்னெல்லாம் நான் கந்தர் சஷ்டி திருச்செந்தூர் பேச போவேன் சார், திருநெல்வேலி வரைக்கும் ரயிலில் வந்துடுவோம் சார். அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்போல்லாம் கார் வசதி கிடையாது. அப்போல்லாம் பேச்சாளன் காரில் ஏறினாலே பாவம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பேச்சாளர்கள் கார்லாம் வச்சுக்க முடியாது, அந்தஸ்தே கிடையாது. அந்த காலகட்டத்தில் நான் பேச ஆரம்பித்தவன் திருச்செந்தூருக்கு போனோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு பஸ்ஸு பிடிக்க போனால் சார், ஐயோ திருச்செந்தூர் பஸ்ஸில் அப்படி ஒரு கூட்டம் ஏற முடியாது. ஏன் அதில் சில பேர் ஜன்னல் வழியாக போகிறான் சார் பஸ்ஸில். எனக்கு ஜன்னல் வழியாக போகிற வயசும் இல்லை, சைஸும் இல்லை. நான் எப்படி சார் ஜன்னல் வழியாக உள்ளே போக முடியும்? இன்னும் சில பேர் வச்சுருக்கிறான். அப்படின்னா அவன் இடம் பிடிக்கிறதுக்கு வசதியாக ஏதாவது ஒன்று எடுத்து அப்படி கர்ச்சீஃப் அதில் போட்டால் அவன் இடமா அது. இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இன்னும் சில பேர் புள்ளைய ஜன்னல் வழியாக விடுறான் சார். அது நேராக போய் அந்த 3 சீட்டில் அப்படியே படுத்த அந்த சைஸுக்கே பெற்றிருக்கான் சார். அவன் நேராக போய் 3 சீட்டை அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே படிச்சு. ஐயோ அந்த அநியாயத்தை தாங்க முடியல, ஏற முடியல, இறங்க முடியல. அதில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஓன்னு கத்துனான் சார். என்னடான்னா ஒரு அம்மா சௌரிய கழட்டி போட்டிருக்கு, அந்த கொண்டை ஊசி இருந்து அவனை குத்திருச்சு. இன்னொருத்தன் அங்கேருந்து வந்து சண்டை போடுறான், ஏய் துண்டு போட்டால் அது ஒன்றுதுன்னு அர்த்தமாட, எடா துண்டை அப்படின்னா. ஏன் துண்டு போட்டால் என்னதுன்னு தான் அர்த்தம், கொன்னுடுவேன் கொன்று. ஆள் நான் வந்திருக்கிறேன், அதை விட இந்த துணி பெருசா, எடா துண்டை. நான் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இது ஒத்து வராது சாமி அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி மட்டும் ஒரே ஒன்று சொல்லி, ரொம்ப சொன்னால் நான் பேசிகிட்டே போயிடுவேன். இனிமேல் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா ஈஸியஸ்ட்டு வே நான் சொல்லித்தரேன். இப்போ நான் காரில் போக ஆரம்பிச்சுட்டேன், இருந்தாலும் பஸ்ஸில் போகிறவங்க மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறேன். நீங்கள் இடம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க.
ரூபாய் 2 ரூபாய் தான் எலுமிச்சம்பழம். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயும் ஒரு குச்சியில் குத்தி, பச்சை மிளகாய் மேலே குத்தி, முடிஞ்சால் ஒரு குங்குமம், யாரும் கிடைக்கலன்னா ஒரு அம்மா நெத்திலேருந்து எடுத்து அப்படி டக்குன்னு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி அதை மட்டும் நீங்கள் அந்த சீட்டில் போட்டீங்க அப்படின்னா அந்த 3 பேர் சீட்டுக்கும் ஒரு பழகரமட்டம். அதான் பெஸ்ட்டு வே. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் குங்குமம், முடிஞ்சதா? அந்த சீட்டு காலியாக இருக்கும். கடைசி வரைக்கும் திருச்செந்தூர் போகிற வரைக்கும் ஏற மாட்டான். தமிழர்கள் அறிவுக்கு கொடுத்த முக்கியத்தை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளுக்கு கொடுக்கிற அந்த அறிவு கெட்ட வாழ்க்கையில் அல்லவா போய்விட்டார்கள். அறிவு முக்கியமா தெரியலையே இந்த மக்களுக்கு. பயம் 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 பயம், அஞ்சி சாவார். பாரதி சொன்னானே, பயந்து 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 சாகுறானே சார். துணிச்சல் வேண்டாமா வாழ்க்கையில? ஒரு இடம் பிடிக்கிறது போராட்டம். எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் போராட்டம் 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 அப்படி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பகல் நேரத்தில், ஒரு வேலை காலத்தில், ஒரு மதுரை தமிழ் சங்கத்தில் இத்தனை தமிழ் அன்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய பூஞ்சோலை வேறு எங்கு போய் பார்க்க போகிறோம்? இது மிகச்சிறந்த பூந்தோட்டம். அதில் பாருங்க, ஒரு அமெரிக்க ரோஜா வந்திருக்குது, ஒரு கனடா பூ வந்திருக்குது, கொரியாலேருந்து ஒன்று வந்திருக்குது, விதவிதமான மலர்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிக்கு உரியது. இந்த விழாவிலே தலைப்பு வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? இந்த மனசில் வச்சுங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெருவாரியாக பேசுகிற பேச்சாளர்கள் யாருமே தலைப்பை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தலைப்பை வச்சுக்கோங்க. இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது, முறையாக தொடங்குது. அதுக்காக நான் மறுபடியும் முன்னுரை சொல்லுவனோன்னு பயப்படாதீங்க. மறுபடியும் ஒரு முன்னுரை ஆரம்பித்து சொல்கிற அந்த தைரியம் எல்லாம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு உலக தமிழ் சங்கத்தில் கவர் கொடுக்கறது இல்லை. நாங்கள் என்ன கவருக்காக இங்கே வரோம், கருணைக்காக வரோம். இப்போ தலைப்பு இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? முதல்ல அபுதாபி பாஸ்கர் அவர் வெளிநாட்டில் இருக்கார், அபுதாபியில். ஆனால் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம். வருஷத்தில் ஒரு 20-25 நாள் லீவு போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார்னா நிறைய இலக்கிய அமைப்புகளில் பேசிட்டு அப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் ரொம்ப ஆர்வமாக தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு உடையவர். சமய இலக்கியங்களில் அவருக்கு பயிற்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நல்ல அருமையான நண்பர். இப்போ முதல் இந்த தலைப்பு பூந்தோட்டமே என்று பேசுவதற்கு கவிஞர் அபுதாபி பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? நடுவர் உள்ளிட்ட சபையை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, எழுத்தில் பிழை இருந்தால் திருத்தி விடலாம், ஆனால் எண்ணத்தில் பிழை இருந்தால் திருத்துவது அரிது. எதிரணியில் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் வாழ்க்கை போராட்டமே என்ற எண்ணம் சரியாக இல்லை. ஆகவே அவர்களை திருத்துவது சிறிது கடினமாக இருக்கிறது. அவர்களை உங்கள் வசம் விட்டுவிடுகிறேன். புத்தாண்டை தொடங்கும் பொழுதே ஒரு நம்பிக்கையோடு தொடங்கினால் நன்றாக இருக்கும். ஆனால் புத்தாண்டை தொடங்கி 4 நாட்கள் கூட ஆகவில்லை, அதுக்குள்ளே எங்களுக்கு வாழ்க்கை போரடிக்கின்றது என்று சொல்வது எப்படி இருக்கின்றது என்றால், பட்டாசு தொழிற்சாலைக்குள் நுழைந்து தீபாவளி கொண்டாடுவது எவ்வளவு பேராபத்தோ அதுபோல பேராபத்து இந்த 3 பேர்களும். ஐயா, பாரதிக்கு சாப்பாடே இல்லை, குடிக்க கஞ்சியே கிடையாது அந்த ஆளுக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்று பாடினார். ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய வசதிகளை இந்த பிரபஞ்சம் அளித்திருக்கிறது. நம்முடைய விலைமதிப்பற்ற உடல் உறுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. இதைவிட நமக்கு வேறு என்ன வேணும் இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்வதற்கு? நீங்களே யோசித்து பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடினார் பாரதி. எப்படி? சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் போது கூட அவர் பாடினார் என்றால் இதுவல்லவா வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்ல வேண்டும். இதை விட்டுவிட்டு இவர்களுடைய நினைப்பு என்னவென்றால், ஐயா, இவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுவார்கள், வேலை கிடைத்து விட்டால் வேலை செய்ய வேண்டுமே என்று வருத்தப்படுவார்கள், நோகாமல் நொங்கு திங்க வேண்டும் என்று யோசிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம் ஐயா,
நீங்கள் மகிழ்ச்சியை வெளியில் தேடக்கூடாது, மகிழ்ச்சியை உங்களுடைய உள்ளத்திற்குள் தேட வேண்டும். இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் நீங்களாக வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு பூந்தோட்டமாக அமையும். ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. நாம் எழுத்த வீட்டுக்காரன் பைக் வாங்கினா நாம் கார் வாங்கன்னு நினைக்கிறோம், எழுத்த வீட்டுக்காரன் ஒரு சாதாரணமான கார் வாங்கினா நம்ம BMW வாங்கன்னு நினைக்கிறோம், எழுத்த வீட்டுக்காரன் ஒரு மாடி வச்சு வீடு கட்டுன்னு நினச்சாங்கன்னா நம்ம 2 மாடி வச்சு வீடு கட்டுன்னு நினைக்கிறோம். அப்புறம் எப்படி ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்கும்? ஐயா, போராட்டம் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்குது, இல்லாமல் எந்த விதமான செயலும் நடைபெறுவதில்லை. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பது இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய நியதி. ஆனால் அந்த போராட்டத்தையே நாம் பூந்தோட்டமாக மாற்றினால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை விட நாம் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு காலமும் இந்த வாழ்க்கை இனிக்காது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சூரியனைப் போல பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது நிலவைப் போல தேய்பிறையும் வளர்பிறையுமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். ஐயா, நீங்கள் தேய்பிறையை கூட 3ஆம் நாள் தேய்பிறையை கூட ரசிக்கிறார்கள். அதைத்தானே சிவபெருமானன் தலையிலே சூடியுள்ளான். அப்போ அந்த குறைவாக இருப்பதை கூட நாம் நிறைவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பூந்தோட்டமாக மாறும் என்பதற்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சந்தோஷமாக எண்ணினால் நிச்சயமாக அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கையோடு நாம் புத்தகத்தில் அந்த மயிலிறகை வைத்து மயிலிறகு குட்டி போடும் என்று வளர்த்திருப்போம், பார்த்துருக்கீங்களா? சில பேர் அந்த மயிலிறகுக்கு அரிசியே போட்டு வளர்ப்பான், பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நம்பிக்கை! அதை எண்ணி பாருங்கள். உங்களுடைய பள்ளிக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்த கதைகளையெல்லாம் எண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் படுத்த உடனே தூங்குவீர்கள். அதை விட்டுவிட்டு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே போர்க்களமே உருவாகிறது. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். யார் சொல்கிறாரு? கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பழைய கதைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டதை நீங்கள் நினைக்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்த காலத்தை நீங்கள் அசை போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு வரி வரும் பாருங்க, அந்த பாடல்லே ஒரு வரி வரும். அதாவது, நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆகா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே. என்ன அருமையான வரிகளையா! இந்த வரிகளை நாம் நினைத்து பார்த்தாலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் அனுபவிக்க தோணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு இலக்கியத்திலிருந்து நான் உதாரணமாக சொல்கின்றேன். ஐயா, திருநாவுக்கரசருக்கு ஏற்படாத துன்பமாக இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசரை தூக்கி கடலில் போட்டான் இல்லையா? 2வது, திருநாவுக்கரசரை தூக்கி சுண்ணாம்பு நீற்றறையில் வைத்தார்கள். அப்போ கூட அந்த மனிதர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலையின்னு பாடுறாரு. எனக்கு மிக சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சாப்பாட்டில் நஞ்சை கலந்து வச்சாங்க, யானையை விட்டு இடற விட்டார்கள். இத்தனை துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த துன்பத்தை எல்லாம் அவர் இன்பமாக மாற்றினார். அவர் தான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். ஒருவேளை அதே மாதிரி யானையை விட்டு உங்களை மிதிக்க விட்டா, அதே மாதிரி எல்லாம் நஞ்சு கொடுத்தா அவங்களும் அப்படி மாறுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, உலக தமிழ் சங்கத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது நான் யோசிக்கிறேன். அப்படி கொடுத்தா எப்படிப்படி அவர் சொல்றார், இத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்கிறார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயமாக! இத்தனை துன்பங்களையும் அவர் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தனக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டதன் விளைவுதான் நாவுக்கரசருடைய திருவாய் இந்த வார்த்தையை மலர்ந்தருளியது. அதை விட இவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. காலையில் எழுந்தவுடன் யாருக்கு மலஜலம் துட்டி இல்லாமல் போகுதோ அவர்கள் வாழ்க்கை பூந்தோட்டம். ஐயா, நோ கமெண்ட்ஸ். எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்க தெரியுமா இதுக்கு? ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்துக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். இதற்கே நாம் மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டுமே அவர்களுக்கு. அதை விட்டு இங்கே ஒப்பாரி வைக்க வந்திருக்காங்க. அங்கே போராட்டம், வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை போராட்டம். ஐயா, ஆலமர விதை கூட மண்ணிலிருந்து வெளிவரும்போது போராடி கொண்டு தான் வருகிறது.
அது போராடியதன் விளைவுதான் இத்தனை நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நிழலை கொடுக்கின்றது. அது போராட்டம் என்று நினைத்தால் அது வளர முடியுமா? நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் காந்தியும் காமராஜரும் கக்கனும் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்களே, அவர்கள் போராட்டம் என்று நினைத்திருந்தால் இந்த சுதந்திரம் என்ற பூங்காற்றை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தை யார் ஒருவர் இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்களுடைய கையில் தான் அங்கே வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய மருது சகோதரர்கள் அவளை பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று மாலைக்குள் நீ சரணாகதி அடையவிட்டால் நீ கட்டிய இந்த காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று சொன்னார்கள். உடனே பெரிய மருது சின்ன மருதை கூப்பிட்டாருங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருவோமா, இன்னும் 30 வருஷம் வாழ்ந்துருவோமா? வேண்டாண்டா, ஆனால் நாம் கட்டிய கோயில் என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இங்கே அர்ப்பணித்தார்களே, அடுத்தவருடைய மகிழ்ச்சியை அவள் இன்பம் கண்டார்களே, அதுவல்லவா வாழ்க்கை. இதை விட்டு ஐயா ஒரு விஷயம், ரயிலில் இறங்கி தென்காசிலேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி 4வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் விட்டாங்க. முதல் பிளாட்ஃபார்முக்கு வரணும், எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு பிரதமர் சரியில்லைங்கிறார். என்ன ஏல, பிரதமர் சரியில்லைங்கிறதுக்கும் எஸ்குலேட்டர் இருக்குங்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? அப்போ பக்கத்தில் நகரும் படிக்கட்டு இல்லாமல் ஏறி வரக்கூடிய படிக்கட்டு இருக்கு. இவர்கள் கொஞ்சம் கூட வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம், நான் வேற எங்கேயும் போல, நீங்கள் நாவுக்கரசரை விட்டுவிடுங்கள், நீங்கள் மருது சகோதரர்களை விட்டுவிடுங்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒரு அம்மையார் பூரணத்தம்மாள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆயி பூரணத்தம்மாள் என்ற அம்மையாரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய அன்பான கணவரை இழந்தார். தன்னுடைய குழந்தை ஜனனி 1.5 வயதாக இருக்கும்போது அந்த அம்மையார் தன்னுடைய கணவனை இழந்தார். அந்த குழந்தை தன்னை வளர்ந்து காப்பாற்றும் என்ற பெரு நம்பிக்கையுடன் அந்த குழந்தையை வளர்த்தார் அந்த அம்மையார். ஆனால் அந்த பெண்ணும் விதிவசத்தால் உயிர் துறந்தார். ஆனால் ஒரு பெண்ணும் இல்லாமல் ஒரு கணவரும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் அந்த அம்மையார் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகள் படித்த பள்ளிக்கூடத்திற்காக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை பள்ளிக்காக வழங்கியிருக்கிறார்கள். இது எதை சொல்கின்றது? அவர்கள் கணவன் இறந்தாலும் அவர்கள் குழந்தை இறந்தாலும் அதையெல்லாம், அந்த போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய மகளை பார்க்கின்றேன், என்னுடைய கணவனை பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் அதுவல்லவா பூந்தோட்டம். இன்னும் ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அம்மையார். இதை தவிர அவர்களுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்று கிட்னியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாங்க, யாராவது கொடுப்பாங்களாயா? அப்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த அம்மையார் எல்லோருடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய மகளுடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய கணவருடைய மகிழ்ச்சியையும் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் முகத்தில் பார்க்கிறார்கள் என்றால் உண்டாலம்மை இவ்வுலகம் என்று புறநானூறு சொல்கின்றதே. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இன்று நிலைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பாஸ்கர், எது போராட்டமோ இல்லையோ உங்ககிட்ட மைக்கை வாங்கிறது போராட்டமா இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆகவே வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ரோஜா பூ என்றும் முள்ளோடு பிறந்தோம் என்று அழுவதில்லை, தாமரை என்றும் சகதியில் பூத்திருக்கிறோம் என்று ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி கூட, அந்த மழைத்துளி கூட அதில் இருப்பதனால் தான் அந்த ரோஜா இன்னும் அழகு பெறுகிறது. ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டங்களும், சின்ன சின்ன போராட்டங்களும் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுமே தவிர மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல இலக்கியம், குடும்பம் எல்லாம் கலந்து பேசினார். ஒரு சின்ன பழைய நினைவுகளை சொன்னார். புஸ்தகத்துக்கு நடுவில் நம்ம மயில் இறக வச்சுட்டு அது குட்டி போடும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தோடு இருந்தோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், சில வகையான முட்டாள்தனங்கள் இல்லை என்றால் மனிதன் குடும்பம் நடத்தவே முடியாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணுறமே, இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் இருக்க முடியும்? பண்ண எவனும் சௌரியமாக இல்லை, அதுக்கப்புறமும் வெக்கம் இல்லாமல் எல்லாரும் போய் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே. நான் வேடிக்கை சொல்லலை, ஓஷோவுடைய அருமையான ஒரு வார்த்தை, குறைந்தபட்ச முட்டாள்தனம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஒரு குறைந்தபட்ச முட்டாள்தனம்.
இது அவசியமான ஒன்று. எல்லாரும் அறிவாளி ஆகிட்டா உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, நரகமாக மாறிடும். உங்களுக்கு டவுட் இருக்குதா? அறிவாளிகள் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா அது உருப்பிட்டுருக்கா பார்த்தீங்களா? ஒரு 2-3 அறிவாளி 7-8 மடையம் இருந்தால் தான் ஒரு கட்சியை நடத்த முடியுமே ஒழிய, எல்லாம் அறிவாளியாகவே இருந்தால் யாராவது நடத்த முடியாது. அந்த குறைந்தபட்ச முட்டாள்தனம் அப்படிங்கிற பகுதி வாழ்க்கையை பற்றி சொன்னதை ஐ வாஸ் என்ஜாயிங், ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அனுபவித்தேன். ஏன்னா அதோட கஷ்டப்படுறவன் நான். இருக்கட்டும், ரொம்ப அழகாக பேசினார். நான் நடுவில் நேரம் ஆச்சேங்கிறதுக்காக அவரை கட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பேச்சு. அவர் சொல்கிறார் அபுதாபிலேருந்து வந்துட்டு அந்த அளவு கூட பேசாட்டி எப்படி அப்படின்னு அவருடைய வருத்தத்தை. இல்லை, நல்ல பேச்சு, எல்லாரும் பேசணும் இல்லை, அதை விட முக்கியம் எல்லோரும் சாப்பிட போகணும் பாருங்கள் ஒரு டயத்தில், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நடுவராக இருந்தால் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது கொண்டு வர சொல்லி. இப்போ அருமை தம்பி சதீஷ் அவர் போராட்டமே அப்படின்னு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ நாள் ஆச்சுப்பா கல்யாணம் ஆகி? 410 நாளுங்கய்யா. டெய்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ 410 நாளாக போராட்டம்னு பேசுகிறான். பேசு. உண்மையிலேயே நானும் பூந்தோட்டம் அப்படின்னு தான் பேசலான்னு வந்தேன். ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தா எங்களை எதிர்த்து பேசுகிறத பார்த்தம்போது போராட்டம் தான். ஏன்னா அவர்கிட்ட மைக்கை வாங்குறது எவ்வளோ போராட்டம் நடுவருக்கே தெரிஞ்சு. இன்னொரு போராட்டம், நான் பேச வர்றக்கும் போது தான் சூடாக டீ வந்துச்சு, எடுத்து வாயில் வச்சா சதீஷ் வருவாருன்ட்டார். இதே ஒரு போராட்டம் தான். உண்மையே போராட்டம் இல்லையாங்க? உங்களுக்கு பூந்தோட்டம் இருக்கலாம், உங்களை விட்டு தான் குடிக்கிறோம்ல. உண்மையிலேயே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் மறுபடியும் தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்க்கக்கூடிய தமிழக அரசாங்கத்திற்கும் இந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும், நாவீறு படைத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும், உலகம் எங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே உலகத்தரம் வாய்ந்த பட்டிமன்றம் ஐயா உலக தமிழ்ச்சங்கம். நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச்சாளர் கூப்பிடாம அயல் நாட்டிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதனால இதுக்கெல்லாம் கை தட்டணுங்க. நாங்கள் நல்லா இருந்தால் தட்டாமையா போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் தட்டலைனாலும் நாங்கள் சொல்லாமையோட போகிறோம், அது வேறு. உண்மையிலேயே அவர் பேசும்போது திருநாவுக்கரசர் இந்த உலகத்தை விட்டுட்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் போயிட்டார். வாழ்க்கை என்பது வளர்பிறை தேய்பிறை ரெண்டும் சேர்த்து தான் இருக்கும், எங்களுக்கு அமாவாசையாக போயிருச்சுங்கிறதா வருத்தமாக இருக்குது. உண்மைங்க. நடுவர் ஐயா அவர்கள் சொல்லும் போது சொன்னார் பார்த்தீங்களா, பஸ்ஸில் ஏறி இடம் பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. நான் ட்ரெயினில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரலான்னு டிக்கெட் புக் பண்ணி இந்த குளிரில் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணேன். நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணால் ஒரு இடத்துல உட்காந்துங்க, S6ன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 14ஆம் நம்பரில் உட்காந்தேன். ஒரு அழகான பொண்ணு வந்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். வந்தாங்க, இது என்னோட பர்த் அப்படின்னாங்க. அப்போ PNR ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்கிரேட் ஆகி B2ல் போயிருக்கு. இது நான் போராட்டம்னு நினைக்கிறதா பூந்தோட்டம்னு நினைக்கிறதா? சரின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனால், அங்கே போனால் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க. நான் சிங்கிளாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் மிங்கிள் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிள் ஆகிற வரைக்கும் இப்போ ஊரெலாம் பொண்ணு தேடி கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு போராட்டம். உண்மையிலேங்க இன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதே எவ்வளோ பெரிய போராட்டம். எல்லா பக்கம் பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை பார்த்தா அடே அப்பா. அன்றைக்கி எல்லாமே பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ரிமோனியில் எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு பொண்ணு கேட்குது, ராகு கேது இருக்கா? இல்லைம்மா ராகு கேது இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காகவே ஜாதகம் படிச்சுட்டேன், ஜோசியம் படிச்சுட்டேன், ராகு கேது இல்லை இருக்குது அப்படிங்குது. எப்படி அப்படின்னா, அப்பா அம்மாவை தான் ராகு கேதுன்னு சொல்கிறேன். ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இருந்தால் ராகு கேதுன்னா சொன்னால் என்ன பண்ண முடியும்? உண்மையிலேங்க வாழ்க்கை எதை எடுத்தாலும் போராட்டம் தான். போராட்டம் இல்லாததுமே கிடையாது. நாவுக்கரசரை பற்றி சொன்னாங்க, நாவுக்கரசர் கல்யாணம் ஆகலை, அவர் எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு. நடுவர் சொல்லும் போது அவங்க பேசும்போதும் கூட சொன்னார், என்னது நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் ஏன் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் ஏன் கார் வாங்க வேண்டும், குடிசையில் இருக்க முடியுமா, நடந்து போயிட்டு இருக்க முடியுமா? அடுத்தடுத்து லிஃப்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் போராடித்து ஆக வேண்டியிருக்கு. போராடாமல் எதுவுமே சேராதுங்க. போராடினா தான் எல்லாமே கிடைக்கும். நல்லா தமிழ் வாத்தியாராக இருக்கிறேன். வகுப்பறையில் நடக்கிறது சொன்னாங்க, என்னது மயிலிறகுக்கு இடையில் புத்தகத்துக்கு இடையில் மயிலிறகு. இப்போ புத்தகத்தையும் அவனும் காலேஜுக்கு எடுத்து வர மாட்டேங்கிறான், அவன் பாட்டு கையை வீசிட்டு வர்றான். இப்போ அதில் அரிசியை வேறு போடுறதான். இப்போ அரிசியை ஒரிஜினல் அரிசியான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ற அரிசி பிளாஸ்டிக் அரிசியாக வந்துருச்சு. உண்மையாக இல்லைங்களா? எல்லா பக்கம் கலப்படம் வந்துருச்சு. அப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கடத்துவது என்பதே போராட்டம் தான். புத்தாண்டு பிறந்து 4 நாள் தான் ஆச்சு, 4 நாள் இவங்க போராட்டம்னு பேசுகிறாங்களே அப்படின்னா, எனக்கு புத்தாண்டு பிறந்த அன்னைக்கு பூந்தோட்டம் தான் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தை பார்க்கலான்னு டிவியை உட்கார்றதுக்கு குடும்பத்தோடு உட்காந்தேன். ஐயா பட்டிமன்றம் போயிட்டு இருந்துச்சு. தீர்ப்புக்கு வந்தார். தீர்ப்புக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நம்ம புத்தாண்டை இந்த ராசி பலன் கேட்காம பார்க்க மாட்டோம்
தொடங்க மாட்டோம் அப்படின்னு ஐயா சொன்னார். உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, ராசி பலனை போடுங்க. இல்லைம்மா தீர்ப்பு, திங்கக்கிழமை உலகத்தமிழ் சங்கத்துக்கு போகிறீங்கல்ல, ஐயா கிட்ட தீர்ப்பு கேட்டுக்குங்க, இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போம்னு சொல்லி பட்டிமன்றமே எங்களுக்கு போராட்டம் தான் போச்சு. இப்போ வந்து அது கேட்க வந்திருக்கேன். உண்மையில் எங்கே என்னங்க பண்ண முடியும்? அதனால தான் நான் கூட இனிமேல் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். சும்மா இது அங்கோஸ்தரெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, அதில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ தீர்ப்பு யார் கேட்குறா? இது தீர்ப்பு யாரும் கேட்கறது இல்லை. இன்னொன்று, நீங்கள் போகும்போது உங்களுக்கு துணைக்கு வேண்டும் என்றால் என்னை அலையுங்கள், இந்த கட்டம் குறித்து கொடுக்குறதெல்லாம் நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம கொடுப்போமே அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த இடத்துல பார்த்தாலும் உண்மையிலேயே சொன்னால் எல்லா பக்கம் போராட்டம் தாங்க. பூந்தோட்டம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நான் தமிழ் வாத்தியாராக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கு மாணவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பும் கூட சரியாக வருவதில்லை. ஆங்கிலத்தில் பேசினால் கண்ணியமாகவும் தமிழிலே பேசினால் அந்நியமாகவும் பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது. ஆமாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தமிழ் உயராய்வுத்துறைன்னு போட்டிருக்கோம். இவனுக்கு படிக்க தெரியல. என்ன சார் தமிழ் உராய்வுத்துறைன்னு போட்டிருக்கீங்க, படிக்க தெரியல, அந்த மாதிரி இருக்குது. தமிழ் உராய்வுத்துறை அப்படின்னு படிக்கிறான். இன்னொன்று சொல்கிறேங்க, மத்திய கல்விக் கொள்கையின் மூலமாக பெரும்பான்மையான கல்லூரிகளில் தமிழை வேண்டாம் என்று சொல்லி 0 கிரெடிட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய மாபெரும் போராட்டம். அதை எதிர்த்து தமிழர்கள் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இது தமிழ் பேராசிரியர்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஒன்று. அதுக்கப்புறம் எங்கே எடுத்து பார்த்தாலும் இப்படி தான். நடுவரையா தொடக்கத்தில் சொல்லும் போது ஒரு மருத்துவர்னா மருத்துவர்னு சொல்லணும், நல்ல மருத்துவர்னு சொல்லணுமான்னு கேட்டால் அன்றைக்கி சொல்ல வேண்டி இருக்குது. இந்த டாக்டர்கிட்ட போனால் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, மூச்சை விடு, மூச்சை விடு, விடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கோம், அவர் விடு விடு அப்படிங்கிறாரு. அங்கே போனால் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அழைச்சிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்னு அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரங்கிற மாதிரி பேசுகிறார் டாக்டர். என்னது இது, ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது. காம்போ ஆஃபரா? ஆமாம், 4 லிட்டர் ரத்தம், 4 நாள் ரூம் வாடகை, அப்புறம் பைபாஸ் சர்ஜரி, இதுக்கெல்லாம் சேர்த்து 4 லட்சம் காம்போ அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடா காம்போன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, அன்னைக்கு காலையில் எங்கள் தாத்தாவை சரவண பவனை கூட்டிகிட்டு போய் சாப்பிடும்போது அங்கே காம்போன்னு சொல்லி சாப்பிட்டார். அந்த காம்போவால் இந்த காம்போ வந்து நின்றுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னாலும் கூட பயந்து பயந்து இது விஷமா சாப்பாடா அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டமாகத்தான் இருக்கிறது. பூந்தோட்டம்னு பேசலாம், இன்னைக்கு பூந்தோட்டத்தை வைத்து பராமரிப்பவர்கள் கூட விலை குறைந்து போய்விட்டால் அந்த பூவை கொண்டு போய் குப்பையில் கொட்டிவிட்டு அவர்கள் வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இல்லை, போராட்டம் தான் எல்லா இடத்திலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தம்பி சதீஷ்குமார் சொன்னார். அவரும் கொஞ்சம் இலக்கியங்கள்லேருந்து சொல்வார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, எதிர்பார்த்த எல்லாமா வாழ்க்கையில் நடக்குது. இப்போ பூந்தோட்டமே என்ற அணியில் நல்ல நகைச்சுவை நாவலரும் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்தினுடைய பொதுச் செயலாளரும் மிக நீண்ட காலம் பேச்சு மேடையில் தன்னை வளர்த்து கொண்டு வருகிற சிந்தனையாளரும் அருமை நண்பர் திரு சிவகுருநாதன் அவர்கள் பூந்தோட்டமே என்று உரை நிகழ்த்த வருகிறார். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நண்பர் சதீஷ் வந்தார். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது போராட்டம்தான் என்று சொல்லி சென்று இருக்கிறார். நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நடந்த சம்பவம் அல்ல, அதுதான் உண்மை. நான் கடந்த மாதம் இதே தமிழ்ச்சங்கத்திற்கு வேறொரு நிகழ்வுக்காக பேசுவதற்காக வந்தேன். நான் மரியாதைக்குரிய சகோதரியார் பர்வீன் சுல்தானா இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அப்பொழுது நாங்கள் வந்து நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இந்த பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புல் புதர் மண்டி காடாக கிடந்தது. பயமாக இருந்தது, எந்த நேரத்தில் என்ன வருமோ என்று. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடமே தூய்மையாக்கப்பட்டு கீழே எல்லோரும் எந்த பயமும் இன்றி அந்த இடத்திற்கு சென்று வர முடிகிறது என்று சொன்னால், ஒரு போராட்டமாக இருந்ததை பூந்தோட்டமாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சகோதரியார் பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட எல்லோருக்கும் நமது கரவொலி. ஆனால் மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த வெறும் கிளீனிங் மட்டுமே 8 லட்சம் ரூபா கொட்டேஷன் கேட்குறாங்க. 8 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளவு போராடி அது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அது பூந்தோட்டமாக போராட்டம்? பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும் நடுவர் அவர்கள். பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும். நீங்கள் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, டென்ஷனாகவே தெரியக்கூடாது.
ஒரு தாத்தா என்ன பண்ணாரு, எப்போ பார்த்தாலும் செல்லு டவர் கிடைக்கல டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலன்னு திட்டிக்கிட்டே செல்லை தூக்கிட்டு ஓடுறாரு. பேரன் கேட்டால் எங்கே ஓடுறேன்னா, டவர் கிடைக்கல மொட்டை மாடிக்கு போகிறேன்னா. நீ 110 மாடி ஓடினாலும் கிடைக்காதுன்னா. ஏன்டான்னாரு, நீ செல்ஃபோன் டவர்லேயே ஏறினாலும் டவர் கிடைக்காதுன்னா. ஏன்னாரு, நீ தூக்கிட்டு ஓடுறது செல்ஃபோன் இல்லை டிவி ரிமோட்டுன்னா. இப்படி ஒரு டென்ஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போராட்டம் தான். நிதானமாக பழகுங்க. நிதானமாக பழகி நிதானமாக ரசித்து வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், காதலித்துப்பார் காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கு கவிதை வரும், உன்னுடைய கையெழுத்து அழகாகும், உன்னுடைய தபால்காரன் தெய்வமாவான், காதலித்துப்பார்னார். முதல்ல அந்த முதல் வரி என்ன சொன்னீங்க? காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம். ஓ, சாமியார்கள் பின்னாடிலாம் ஒரு ஒளிவட்டம் போடுறாங்களே, எனக்கு இவ்வளவு நாள் அது ஏன் போடுறாங்கன்னு தெரியாமல் இருந்தேன். ரொம்ப நன்றி, பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. அவங்க நிறைய காதலிக்கிறதால அந்த ஒளி வெள்ளம் வந்து பிரகாசமாக கைலாசா வரைக்கும் போகுது சார். அதாவது உங்ககிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாற சாமியார்கள் பட்டியல் ஏகப்பட்டது இருக்கு. இது கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது. ரவிசங்கருங்கிற ஒரு கவிஞன், அறியப்பட வேண்டிய கவிஞன், பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வேண்டிய கவிஞன், அருமையாக சொன்னான். அதாவது எதில் எதுனா இருக்குங்கிறத சொன்னான். இப்படி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமாவாசையாக இருக்காது. எங்கே அந்த வெண்ணிலா, வீட்லேயும் பாடணுமா, பேசக்கூடாதா? பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வருவாங்க சார். நடுவர் அவர்களே, இப்படி ரசித்து வாழ பழகினா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம், கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம். அதுக்கு தானேங்க வாழ்க்கையே இருக்குது. அதுதானே சிஸ்டம். அது மனைவியை போற்றணும், குழந்தைகளை ரசிக்கணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சொல்கிறோம் மனைவியை அடிமைப்படுத்த, அதெல்லாம் கிடையாதுங்க. கணவனை அடிமைப்படுத்தி மனைவியும் ஒரு அடிமைக்கு மனைவியாக இருப்பதை விட கணவனை ராஜாவாக்கி அவனுக்கு ராணியாக்கி பாருங்கள், வாழ்க்கை அர்த்தப்படும். அப்படி இருந்தால் வாழ்க்கை வசப்படும். காவிய கவிஞர் வாலி சொல்கிறார், எங்கள் திருவரங்கத்து கவிஞர் வாலி சொல்கிறார், அற்புதமாக சொன்னார். குடும்பம்னா எப்படி இருக்கும்? நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீதானே எங்கள் நலம் வாழும் செல்வம். நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் வாழும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. எது? ஆனந்தம் விளையாடும் வீடு, அது ஆனந்தம் விளையாடும் வீடு. பிள்ளைகளை கொஞ்சனுங்க, மனைவி கிட்ட மரியாதையை மதித்து பேசணும். எத்தனை பேர் நம்ம மனைவியை ரசிக்கிறோம், மனைவியை கொண்டாடுறோம், பிள்ளைகளோட விளையாடுறோம். இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? தயவு செய்து அவங்க போக்கில் விடுங்க. எப்போ பார்த்தாலும் போர்ஷன் டியூஷன்னு அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு உலக நாடுகளின் மொத்த தூரமும் தெரியும் சார். அவங்க பெற்றோர்கள் அவனுக்கு திணிக்கிறாங்க. அறிவு, செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையும் போட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எவ்வளோ தூரம், லண்டன் ஹார்பர்லேருந்து சென்னை ஹார்பர் எவ்வளோ தூரம், ஜப்பான் டோக்கியோவிலேருந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லுவான். ஆனால் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. 4 முறை தொலைஞ்சு போயிருக்கான் சார். வீட்டிலேருந்து போய் கூப்பிட போனால் தான் ஆள் வருவான். அப்படிப்பட்ட அறிவை திணிக்காமல் இருந்தால், அவர்களை இயல்பாக இருக்க விட்டால் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாக இருக்கும். இல்லைன்னா போராட்டம் தான். நானும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்போ என்ன, எங்கள் அப்பா பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணரான்னு கேட்குறீங்களா? அவரும் ஆசைப்பட்டார். ஆசைப்படுற பரம்பரை. என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கணுங்க. அறிவியல் இன்னைக்கு வளர்ந்து கிடக்கிறது. அறிவியலுடைய அபார வளர்ச்சி. நீங்கள் ஒன்று தெரியுமா? இப்போ ஃபோன் இருக்குல்ல,
நம்மகிட்ட எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குல்ல. ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் இருந்தது சார். எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில் மயிலாடுதுறை பக்கம் எங்கள் கிராமம், எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் 4 ஃபோன் இருக்குது, 8 சிம் இருக்குது. ஒரே மகாகவி பாரதியுடைய கனவு இது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். மகாகவி பாரதி பாடி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கி செல்ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதை முறையாக பயன்படுத்துங்க. நான் சொல்கிறது எல்லா ஆப்பும் இருக்குது, நமக்கு நாமே வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வசப்படும், வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இது நீங்கள் தேவையில்லாமல் விஷயங்களில் போனீங்கன்னா வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம், இன்றைக்கு வந்திருக்கிற எத்தனை தகவல் பரிமாற்றங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்றிருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலேயே எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மதுரையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்லி முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார்கள். எத்தனை நண்பர்கள் கேட்கிறார்கள் தெரியுமா, மதுரையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இதெல்லாம் இந்த வசதிகள் உருவாகியிருக்கிறது பூந்தோட்டம். நான் கேட்குறேன், பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? ஐயா, குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? மகிழ்ச்சியின் தூதர்கள் தான் ஐயா குழந்தைகள், மகிழ்ச்சியின் தூதர்கள். 5வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மகள் கேட்ட கேள்விக்கு, எவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்விக்கு இன்றளவுக்கும் என்னால் விடை கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுமா கேள்வி கேட்டா? அப்பா, முதல்ல உலகத்தில் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல? ஆமாம். அந்த கடிகாரத்துக்கு டைம் செட் பண்ணாங்கல்ல? ஆமாம். அதை எந்த கடிகாரத்தை பார்த்து செட் பண்ணாங்க? இந்த கேள்விக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு விடை சொல்ல முடியல. இப்படி அறிவு சார்ந்த புத்திசாலியான பிள்ளைகளை கொண்டாடுங்கள், ரசிக்கணும். ஒன்று தெரியுங்களா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு முத்துக்குமார் எழுதினார்ல, நான் முத்துக்குமார். அந்த பாட்டை ரசிங்கய்யா. நான் பிள்ளைகளால் அதில் சொந்த தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. அது குழந்தை சிரிச்சா, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போர் யாருமில்லை, யாரும் இங்கே என்றும் வாழவில்லை என்று தோணுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். மகளை ரசிங்கய்யா, பிள்ளைகளை ரசிங்க, பிள்ளைகளை ரசியுங்கள், குழந்தைகளை ரசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள். என்ன, அப்படியெல்லாம் செய்தால் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். மாறுபட்டு சிந்தித்தால் போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப அழகான அந்த மனித உறவுகளை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக படம் பிடிச்சு காமிச்சார். நம்முடைய குழந்தைகள் இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வீட்டிலையே இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். குழந்தைங்க சிரித்ததை, குழந்தைங்க ரசித்ததை, அந்த கொஞ்சுகிற அழகை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன கொடுமை தெரியுங்களா, பெருவாரியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்காக ஓடுகிற 60 வயது இன்றைக்கி ஆனால் பல பேருக்கு தெரியும், நம்ம குழந்தைகளை நம்ம அதிகம் கொஞ்சறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு சின்ன சபலத்தில் இருப்போம். பேர குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமாவது அவங்கள பார்க்கலாம், அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. விசா ஒன்றும் ட்ரம்ப் கொடுக்குற விசா இல்லை, நம்ம பிள்ளைங்களையே நமக்கு விசா கொடுக்க மாட்டேங்குது. அதில் நானே பார்த்துக்குவேன், நான் வர முடியாது, நான் இப்போ வர முடியாது, அப்போ வர முடியாது. எத்தனை பேர் வீட்டில் பேரன் பேத்தியவே பார்க்க முடியல அப்படிங்கிற கொடுமை இருக்குது தெரியுங்களா? இதை விட பெரிய கொடுமை, நான் ஒரு வீட்டில் கேட்ட செய்தி, அமெரிக்காவிலேருந்து குழந்தை ஒய்ஃபோடு வந்திருக்கிறான் சார், அப்பா வீட்டுக்கு வந்து தங்கலை சார். அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள், நீங்கள் அமெரிக்காவிலேருந்து மனைவி குழந்தையோடு சென்னைக்கு வந்திருக்கிறான் சார், அவங்க அப்பா வீட்டில் போய் தங்கலை சார். அவன் ஏன்
குழந்தைக்கு வந்து ஹைஜீன் இருக்காதான், எல்லாரும் தொட்டு தூக்கிடுவாங்களாம். அப்படி எல்லாரும் எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருமா, அதனால் அந்த குழந்தைய எல்லாரும் தொட்டு உறவு எல்லாரும் வந்து கொஞ்சிடுவாங்களாம். அதனால் ஹோட்டலில் தங்கிட்டு அவன் குழந்தைய யாரும் பார்க்க விட மாட்டேங்கிறான் சார். அவன், நான் வேடிக்கைக்கு சொல்லலை, வெளிநாட்டுக்கு போன பல பேருக்கு சில மனநோயும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன் பாட்டன் தொட்டதால் என்ன வியாதி வேண்டுமானாலும் வரட்டும், அது பரம்பரைக்கு உரிமை உடையது. அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான். பாட்டியை தூக்காதேங்கிறான் சார் எத்தனையோ பேர் வீட்டில். நீ எல்லாம் தொடாத, வேண்டியதில்லை அப்படிங்கிற. இதெல்லாம் மனித உறவுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிரச்சேதம், தாங்க முடியாத கொடுமை. இதெல்லாம் அவர் சொன்னபோது என் மனசில் அந்த காட்சி ஓடிச்சு, எவ்வளவு கொடுமை. ஆனால் அந்த அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை 6 மாதம் வர சொல்கிறான். எதுக்கு? புள்ள பெற்ற உடனே அங்கே பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இவங்க இங்கேருந்து அங்கே போய் பார்த்துக்கிறதுக்கு வர சொல்கிறான். 6 மாதம் ஆகி விசா முடிஞ்சோடனே வெளியே போ அப்படிங்கிறா. ஆனால் இங்கே வந்தால் அப்பா அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு அவன் யோசிக்கிறான். இது என்ன கொடுமை இது? அந்த எண்ணங்கள் உலக தமிழ்ச்சங்கமாக இருக்கிறதால இந்த செய்தியை சொல்கிறேன். எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் தான், எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் இரத்தத்தின் வாரிசு தான், எங்கிருந்தாலும் உங்கள் நோய் எங்கள் நோய், எங்கள் நோய் உங்கள் நோய். இந்த உணர்வு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில், அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் என் மனதில் ஓடிய எண்ணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன்.